கவிதாஞ்சலி என் அன்பே என் அன்பே என் நெஞ்சுக்குள் காதல் வலி பிரிவே உறவாய் கரைந்து போகிறேன் உயிரின் உயிரை பாரதி, என்ன ரொம்ப சைலண்டாவே இருக்க? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. அங்க இருக்கும்போது ரொம்ப பேசிட்டே இருந்த. இப்போ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன், என்னாச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் ஜாலியா தானே இருந்த. இப்ப ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்க? பாரதி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அங்க என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? ஏய், உன்னதான். என்ன பாரு. ஏய், என்ன பாரு. காரை ஸ்டாப் பண்ண. நான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க. எதுக்காக இவ்ளோ சைலண்டா இருக்க? இல்ல, சும்மாதான். மழை வருதா, அதான் பார்த்துட்டே வந்தேன். வேறெல்லாம் எதுவும் இல்ல. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன சிவா கேட்கணும் என்கிட்ட? நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தானே என்கிட்ட எதுவுமே பேசாம சைலண்டா வந்துட்டு இருந்தேன். சிவா, அப்படிலாம் எதுவும் இல்ல. மழை வந்துட்டு இருந்தது, அதான் பார்த்துட்டே வந்தேன். வேறெல்லாம் எதுவும் இல்ல. சரி, ஓகே. அம்மு உன்கிட்ட குழந்தை எங்க நீன்னு கேட்டா. தந்ததோ ஏய், நெஞ்சோ என்ன பாரு. இப்போ எதுக்காக நீ இப்படி அழுந்துட்டு இருக்க? அந்த குழந்தை எங்க சொல்லு. சிவா, அது வந்து நீ பிரெக்னண்டா இருந்தது கூட சொல்லாமலே எப்படி இருந்த? சொல்லுடி. சிவா, அது உனக்கு என்கிட்ட சொல்லணும்னே தோணல, அப்படிதானே? சிவா, இப்போ வரைக்குமே நீ அதை பத்தி என்கிட்ட பேசவே இல்லை. ஏன் பாரதி, உனக்கு நான் அவ்வளவு தூரம் பிடிக்காதவனா போயிட்டேனா? இவ்வளோ நாள் என் கூட தான் இருக்க. இப்போ கூட உனக்கு அதை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு கொஞ்சம் கூட தோணல தானே? நாளா உனக்கு முக்கியமா இருந்தா என்கிட்ட சொல்லியிருப்ப. உனக்கெல்லாம் முக்கியமானவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட மட்டும் தானே சொல்லுவேன். என் தங்கச்சி அம்முக்கு கூட சொல்லியிருக்க. ஆனா நீ என்கிட்ட சொல்லல. அந்த அளவுக்கு உனக்கு நான் வேண்டாதவனா போயிட்டேன்ல. சிவா, அப்படிலாம் எதுவும் இல்ல. உன்னுடைய வார்த்தையால எனக்கு கொள்ளாத. அப்புறம் ஏண்டி என்கிட்ட உனக்கு சொல்லணும்னே தோணல? ஓ, உன்னை நான் வார்த்தையால கொல்றேன். நீ என்ன எப்படி கொண்டுட்டு இருக்கிறன்னு தெரியுதா? நான் பேசுறதே உனக்கு இவ்வளோ வலிக்குது இல்ல? எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்க. ஆனா நீ என்கிட்ட மட்டும் சொல்லல. அப்போ அந்த வலி எனக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதா? இங்க பாரு, நீ எதுவுமே தெரியாம என்கிட்ட பேசாத. எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் சொல்றியே. நீயும் நானும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பிரெக்னெண்டா இருந்தது என் கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என் வீட்டுக்கு கூட தெரியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் உனக்கு தெரியுமா? 2 பேரும் லாஸ்டா ரோட்ல சண்டை போட்டமே, ஞாபகம் இருக்கா? அப்போதான் இதை நான் உன்கிட்ட சொல்றதுக்காக ஆசையா வந்தேன். ஆனா அங்க நடந்ததே வேற. அதை என்னால இப்ப கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்காக தான் உன்னை அன்னைக்கு நான் தேடி வந்தேன். அன்னைக்கு நான் தேடி வந்தது எனக்கு தான் ரொம்ப நல்லதா போச்சு. அப்படி மட்டும் நான் அன்னைக்கு வரலனா என்ன? என்ன, ஒன்றும் இல்லை. சரி, அப்படி நடந்தது ஓகே. என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்ற. அப்புறம் எதுக்காகடி இவ்வளோ பண்ணிட்டு இருக்க? தெரியல சிவா, நீ என்னை எவ்வளோதான் காயப்படுத்தினாலும் என் மனசு உன்னை மட்டுமே தான் தேடி தேடி வருது. நீ இப்போ வரைக்குமே எனக்கு நீ இருக்கன்னு சொல்லி ஒரு ஹோப் கூட எனக்கு நீ கொடுக்க மாட்டேங்கிற. ஆனாலும் என் மனசு உன்னை தான் தேடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாம நான் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் என்னை தேடி எல்லாருமே வந்தாங்க. அது எனக்கு சந்தோஷமாவே இல்லை. என்னை தேடி நீ வருவன்னு நினச்சேன். ஆனால் ஒரு டைம் கூட நீ என்னை தேடி வரவே இல்லை. இப்போ கூட பாரு, நீ என்னை தேடவும் இல்லை, என்னை நீ கண்டுக்க கூட இல்லை. ஆனால் நான் தான் உன்னை தேடி உன்னோட இடத்துக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை ஆஃபீஸில் பார்க்கும்போது ஓப்பனாக சொல்லணும்னா மனசளவில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீ யாரோ மாதிரி மோத திருப்பிட்டு போன பார்த்தியா? ஏன் அப்பவே சுக்கு நூறா உடஞ்சிச்சு சிவா. நீ என்னதான் தப்பு பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு உனக்கு தெரியும்ல. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல உன்கிட்ட நான் சண்டை போட்டேன். என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொன்னேன்னா. ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுக்கு வந்து என்ன சமாதானப்படுத்திருக்கணும் தானே. ஆனா நீ எதுவுமே பண்ணாம வீட்டுக்கு கூட வராம எங்க போன? உன்னை நம்பி வந்த என்ன நீ அங்க அனாதையா தானே விட்டுட்டு வந்த. இவ்வளோ வழி கொடுத்துமே நான் உன்னை மட்டும் தாண்டா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். எனக்கு உன் காதல் வேண்டானும் தூக்கி போட்டுட்டு போகவும் தெரியல. எனக்கு நீ தான் வேணும்னு ஸ்ட்ராங்கா நிற்கவும் தெரியல. நீ இல்லாம நான் லண்டன் போறனே, நான் ஹாப்பியா இருப்பேன் நீ நினைக்கிறியா? கண்டிப்பா நான் கொஞ்சம் கூட ஹாப்பியா இருக்க மாட்டேன். ஏய், ஃபர்ஸ்ட் அழுகுறது ஸ்டாப் பண்ணு. எனக்கு அழுகணும்னு தோணுது, நான் அழுகிறேன். என்னை விட்டுரு.
என்ன அழுக வாச்சும் நிம்மதியா விடு சிவா. என்னால முடியல. எல்லாமே உனக்காக பார்த்து பார்த்து பண்ணி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். என்னால இதுக்கு மேல உனக்காக போராடணுன்ற சக்தி கூட எனக்கு இல்லை. உன்னோட பிரச்சனையெல்லாம் என்னன்றது உனக்கே தெரியுது. இவ்வளோ நாள் அது கூட தெரிஞ்சுக்காம ஒரு முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். ஏய் பாரதி, அழுகாத, கஷ்டமா இருக்குடி. உன்னோட தோல்ல நான் சாஞ்சிக்கவா? வெயிட் பண்ணு, கார் ஒரு பக்கமா பார்க் பண்ணிடுறேன். ம். இங்க பாரு, உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் நான் எதுவுமே கேட்கல, சரியா? அம்முக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்ற ஒரு கோவத்தால மட்டும்தான் உன்கிட்ட கேட்டேன். இங்க பாரு, அழுகாத, நான் தான் இருக்கேன்ல, அல்லாதடி ப்ளீஸ். ம். நீ இங்கிருந்து என் கூட கஷ்டப்படுறதுக்கு அங்க போனா உனக்கு சந்தோஷம் அதிகமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால என் முனிமா அப்படி அழுந்துட்டே இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. அதுவும் என் முனிமா எப்பயுமே என்னாலதான் அழுகுறான்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்காக ஸ்டாப் பண்ண மாட்டியா? ம்ஹும். உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம்? இப்படி நீ அழும்போதெல்லாம் நான் உன்னை எப்படி சமாதானப்படுத்துவேன்ற ஞாபகம் தான். மறந்துட்டேன். சரி, இப்ப ஞாபகப்படுத்திட்டா? தேவையில்ல. மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும். உன்னை பார்த்ததுல இருந்து நான் ட்ரீம்ல மட்டும்தாண்டி அதிகமா வாழ்ந்திருக்கேன். ட்ரீமையே ஒரிஜினலா பண்ணிட்டா எப்படி? இங்க பாரு, எனக்கு உன் கூட தோல்ல சாஞ்சு தூங்கணும்னு தான் தோணுச்சு. நீ தான் மடியில் தூக்கி வச்சு உட்காந்துட்டு இருக்க. என் பர்மிஷன் இல்லாம என்னை தொட்ட, அவ்வளோதான் நீ. ரொம்ப தாண்டி பண்றேன். சரி, ஓகே, நான் பழச நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்னமோ பண்ணு, எனக்கு என்ன? ஆமா, உனக்கு என்ன? சரியில்லை பாரதி, சரியில்லை. ஃபர்ஸ்ட்லாம் நான் என்ன கேட்டாலுமே எனக்கு உடனே கிடைச்சிரும். இப்போ நான் எது கேட்டாலுமே என்னை திட்ட மட்டும்தான் செய்யறேன். ஏன் நீ இப்படிலாம் மாறி போயிட்ட? டேய், அப்ப நான் ரொம்ப அப்பாவியா இருந்தேன்டா. நீ தான் ஏமாத்தின. இப்போதானே நீ எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதான். சரிம்மா சரி, கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறம் போகலாம். என்ன? கண்ண மூடு, கண்ண மூடு. ம். சரி, நாமளும் நம்ம ட்ரீம்க்கு போலாம். என்ன சிவா பண்றது? உன்னால ட்ரீம்ல மட்டும்தானே வாழ முடியுது. ஓய் அம்மு, எங்க போற? இல்ல இல்ல, அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டுட்டேனா, அதான் அண்ணாவை பார்க்கணும்னு தோணுச்சா, அதான் எந்த ரூம்ல இருக்காங்கன்னு பார்க்க போறேன். எங்க வா. இல்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் பாத்துக்கலாம் வா. அவங்க தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அதான் சொல்றேன். இங்க வா. ம். தலைவலி இருக்கா? ம். தலைவலிலாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி, ஓகே. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம். ம். எதுக்கு? சும்மா போய் செக் பண்ணிட்டு வரலாம். இதோட 4 டைம் மயக்கம் போட்டிருக்கு. ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன பண்றது? அதான். ம். சரி. பயப்படாத, வாசு தானே. ம். உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஆசைன்னா புரியல. நீ படிச்சிருக்கல, அதை இனிமேல் நீ கண்டினியூ பண்ணிக்கலாம்ல. ம். நான் போல. இவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க் எடுத்திருக்குல்ல, அப்புறம் என்ன? எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் இல்லை. நான் இப்படியே இங்கேயே இருந்துக்கிறேன். உனக்கு பாரமாக இருந்துச்சுன்னா கூட என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு. ஆனால் நான் எங்கேயும் படிக்கலாம் போக மாட்டேன். படிக்க போகலைன்னா போகலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசுறது. என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உன்னோட அண்ணி உன்னோட சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட்ஸ், திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார்க்கறியா இப்போ? இல்லை, வேண்டாம். அதுல உன்னோட ஃபேமிலி போட்டோஸ் கூட இருந்தது, உங்க அண்ணாணி போட்டோஸ் கூட இருந்தது. இல்லை, காலையில் பார்த்துக்கலாமே. சரி, ஓகே. நீ ஏன் இங்கே படுத்திருக்க? உனக்கு உடம்பு வலிக்கலையா என்ன? இல்லை. சரி, இப்போதான் நான் நல்லா இருக்கேன்ல, நீ போய் உன்னோட ரூமில் படு, நான் இங்கே படுத்துக்கிறேன். ஒன்றும் தேவையில்லை. அதான் 4 டைமும் எனக்கு ஃபிக்ஸ் வரல. அப்புறமா ஏன் இப்படியே பயந்துட்டே இருக்க? தெரியல. ஆமா, உனக்கு டைரி ரைட் பண்ற பழக்கம் இருக்கா? ஆமாம், இருக்கு. அதான் பார்த்தேன், 7 டைரி இருந்தது. நீ ஏதாவது படிச்சியா? இல்ல படிக்கல. அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சேன், அப்போ பார்த்தேன், அதான் கேட்டேன். ஓ சரி. அப்படி என்னதான் எழுதியிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல, கொடுக்க முடியுமா? அதெல்லாம் தர முடியாது. அதெல்லாம் என் பர்சனல். ஏன் உன் பர்சனல் எனக்கு தெரியக்கூடாதா? ஆமாம், உனக்கு தெரியவே கூடாது. ஏன் தெரியக்கூடாது? அப்படி என்ன இருக்கு அதுல? அதில் பிக் பிக் சீக்ரெட்ஸ் இருக்கு, என்னோட இது. ஓஹோ,
எதனால டைரி எழுதுற ஹேபிட் வந்தது? எங்கள் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் பிஸியாக இருப்பாங்க. எங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு எதெல்லாம் ஆசைப்படுறனோ, எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது ஃபுல்லாக டைரியில் எழுதி வைப்பேன். அண்ணா படிச்சுட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அவ்வளோதான். ஓ அப்படியா? ஆமாம். அண்ணா ரொம்ப பாசம்தான் போல உண்மையில. ஆமாம், ரொம்ப. அந்த டைரியில் இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு கிடச்சிச்சு. எல்லாமே வா. எல்லாமே தான். ம். சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பார்த்துருக்கியா? ஆனா உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அது மாதிரி உனக்கும் இருக்கா? நினப்புலதான் மலர்ந்தே உசுராக உனத்தானே உரசி நின்றேனே. ஓய் என்ன? இல்லை, திங்க் பண்ணிட்டு இருந்தேன் எங்கேயாவது பார்த்துருக்கேனான்னு சொல்லி. ஒருவேளை பார்த்துருக்கலாம்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி. ஏன் திடீர்னு இப்படி கேட்டேன்? சும்மாதான் தெரிஞ்சுக்கலான்னு. ஆனா எனக்கு எப்பயுமே அந்த எண்ணம் இருந்துட்டே தான் இருக்கு. உன்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியாம இருந்தேன். அதான் இப்போ கேட்டேன். சரி, நான் தான் தூங்கிட்டுல, நீ ஏன் இன்னும் தூங்காமையே என்னையே பார்த்துட்டு இருக்க? தூங்கு ஃபைன். எனக்கு தூக்கம் வரல. சும்மா தான் கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தேன். அதான் நீ எழுந்ததும் சவுண்ட் கேட்டதும் நான் கேட்டேன். நீ என்னை விட்டு போயிடுவியா? புரியல. என்னை விட்டுட்டு நீ போயிடுவியான்னு கேட்குறேன். விட்டுட்டு போயிடுவியானா? உங்க அண்ணா அண்ணிலாம் வந்து அம்மா எங்க கூட வா போகலான்னு கூப்பிட்டா நீ போயிடுவியா? எங்களெல்லாம் விட்டு? அன்னிக்கிட்ட நீ ஃபர்ஸ்டா அதானே கேட்ட. அதான் கேட்குறேன். நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்றேனா? உன்னை கஷ்டப்படுத்துறேனா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவங்கள பார்த்ததும் அது தோணுச்சு, நான் கேட்டேன். அம்மா, ம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. என்னை விட்டு மட்டும் போயிடாத. நீ என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட சொல்லு. நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்கிட்ட சொல்லணும். எங்கேயுமே தனியா போகாத. நீ எப்பயுமே என் கண் பார்வையிலேயே இருக்கணும். என்னை விட்டு போயிட மாட்டேதானே? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. உனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நான் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். அதான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ப்ளீஸ், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் என் கூடயே இருப்ப தானே? என்னை விட்டு போக மாட்டேதானே? அம்மு, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் அம்மா கிட்ட போகிறேன். நீ வேணா இங்கே தூங்கு. எனக்கு உன்னை நினைச்சாவே பயமா இருக்கு. உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? எனக்கு ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுலேருந்து மைண்டே சரியில்லை. தூக்கமும் வர மாட்டேங்குது. உன்னை நினைச்சே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதுல உங்க அண்ணி வேற டைரின்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி அதுல என்ன இருக்கணும்னு தெரியல. உன்னை நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும்தான் இப்போதைக்கு என் மைண்ட்ல இருக்கு. மேரேஜ் பண்ணா நான் உன் கூடவே இருந்தா யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி இப்படி வந்து ஒரு ரூம்ல இருக்கிறதெல்லாம் யாராவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா உன்னை என்ன பண்றது? இதை பத்தி அம்மா கிட்ட தான் பேசணும். அன்பின் ஆலையானாய். சிவா, சிவா, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான்? டைம் வேற ஆயிடுச்சு. சிவா, கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. என்ன பார்த்துட்டே இருக்க? பாப்பேன், அப்படிதான். நேசிப்பாயா? ஏய், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. என்ன மன்னிச்சிடு. ஏய், என்ன? சாரி. எதுக்கு? எதுக்குண்ணா? நீ எப்போ எப்படி நடந்துப்பன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்ட கொன்னுடுவேன். இங்க பாரு, இப்படியெல்லாம் உனக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் மண்ணை தோண்டி புதைச்சிரு. என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை நான் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்புறம் உன் பாரதி பறந்து போயிடுவா. அதாண்டி, இன்னும் கொஞ்ச நாள் தான் பறந்து போயிடுவில்ல. அதனால ஏய், எதாச்சும் போ. ஏண்டி, நீ கேட்கறதெல்லாம் நான் பண்ணி கொடுக்கறல. நான் கேட்கறத மட்டும் நீ ஏன் பண்ணி தர மாட்டேங்கிற? உனக்கும் என் மடியில் படுத்துக்கணும், என் தோளில் சாஞ்சிக்கணும்னு இருந்தா நான் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவேன். இது மாதிரி தேவையே இல்லாததுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அதனால நம்ம கிளம்பலாம். மழைலாம் விடுற மாதிரியே தெரியல. சரிங்க மேடம், ஆர்டர் போட்டீங்கல்ல, அப்படியே நடந்துக்கிறேன். சரி.
நான் தாண்டி பாவம். குளிருது சரி இருந்துட்டு போ, எனக்கு என்ன. ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுவ பாரு. யாரு நானு? சரி வருத்தப்படும்போது பார்த்துக்கலாம்ப்பா, இப்போ கிளம்பலாம் என்ன?